இந்த ஏர் ரிலீஸ் வால்வு பார்த்தீங்கன்னா உடஞ்சு போயிட்டு. இது இல்லைன்னா தண்ணி வந்து எல்லா மரத்துக்கும் ஒழுங்கா போய் சேராது. நம்ம தோண்டு இருக்கிற இதுதான் நம்ம தோட்டத்தில் இருக்க எல்லா மரத்துக்கும் தண்ணி ஒழுங்கா போய் பாயறதுக்கு வந்து ஹெல்ப் பண்ணுது. இந்த ஏர் ரிலீஸ் வால்வு என்ன பண்ணணும்னா ஏர்லாக் ஆகாம பார்த்துக்கணும். அதனால தண்ணி வந்து ஈவனா எல்லா மரத்துக்கும் போய் சேரும் ட்ரிப் இரிகேஷன்ல. அது மட்டும் இல்லாமல் இப்போ ப்ரெஷர்லாம் ஓவர் ஆச்சுன்னு வச்சுக்கோங்களேன், மண்ணுக்கடியில் நம்ம போட்டிருக்க பைப்லாம் வெடிச்சுன்னா பெரிய வேலைப்பாடாக்கி விட்டுரும். இது ஏர் ரிலீஸ் வால்வு போட்டோம்னு வச்சுக்கோங்களேன், ப்ரெஷர் வந்து ரிலீஸ் பண்ணி விட்டுரும். அதனால ஏர்லாக் வந்து ஆகாது மேக்ஸிமம். இப்போ நம்ம செட்டப்பே பார்த்து வச்சுக்கோங்களேன், இதுதான் மெயின் லைனு. இங்கே இருந்து சப்ளைன் வந்து எல்லா மரத்துக்கு போகுது. இந்த 2.5 இன்ச் பைப்ல இருந்து போட்டோம்னா 3/4 இன்ச் பைப் வந்து எல்லா மரத்துக்கு வந்து பிவிசி கனெக்ஷன் கொடுத்து வச்சிருக்கோம். இப்போ பார்த்தீங்களா தண்ணி எப்படி தம்முன்னு பாயுதுண்டு. இதில் இன்னொரு பெனிஃபிட் என்னன்னா, நம்ம மோட்டர் ஆன் பண்ணது அப்போ வந்து ஏர் வந்து நல்லா தள்ளும் ஸ்டார்டிங்கில். அப்போ வந்து பைப் டேமேஜ் ஆகாமல் பார்த்துக்கணும். அதே மாதிரி நம்ம வந்து மோட்டர் ஆஃப் பண்ணுறப்போ வந்து ஏர் வந்து வேக்யூம் பண்ணும், அதாவது உறிஞ்சு எடுக்கும். அப்போ என்ன பண்ணணும்னா நம்ம மண்ணுக்கடியில் பதிச்சு வச்சிருக்க பைப் வந்து சப்பி போகாமல் இது வந்து பாதுகாத்து விட்டுரும். நம்ம இது வரைக்கும் பண்ணி வச்சிருக்க செட்டப்னால மோட்டர் ஆன் பண்ணி விட்டு கிணத்து பக்கம் வந்து அப்படி காற்று கூட செய்யலாம். தண்ணி பாட்டுக்கு தன்னால் பாயும்.